கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கிறனால கூட ஒரு திருச்சபையில் பிரசங்க பீடம், ரொம்ப பழைய காலத்துக்கு முன்பாக செய்த ஒரு பிரசங்க பீடம் வைத்துக்கொள்வோமே. அப்போ ஆனால் நன்றாக இருந்தது. அந்த பிரசங்க பீடத்தை வந்து ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆட்டமும் இல்லை, ஒரு உடைச்சலும் இல்லை, ஆனால் பழமை வாய்ந்ததுன்னு வைத்துக்கொள்வோமே. அப்போ அந்த பிரசங்க பீடத்தை இன்றைய காலத்திற்கு ஏற்ப, அந்த நவீன காலத்திற்கு ஏற்ப மாற்ற வேண்டும் என்று ஒரு ஆசை. அப்போ ஒரு ஊழியர் சொன்னார். என்ன சொன்னாருன்னு சொன்னால், நம்ம வீட்டில் பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து எப்படிலாம் நம்ம அலங்காரம் பண்ணுவோம், நம்ம டேபிள் எப்படி அலங்காரம் பண்ணுவோம், நம்மளுடைய தாபிள் பாஸ் எப்படி அலங்காரம் பண்ணுவோம், நம்மளுடைய லிவிங்லாம் எப்படி அலங்காரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வீடு பாருங்கள் எப்படியா வந்து இருக்குது அலங்காரம் இல்லாமல். இந்த பிரசங்க பீடம் பாருங்கள் எவ்வளோ பழமை வாய்ந்ததாகுது. இப்போ இருக்கிற மாடலில் நம்ம செலவு பண்ணி அந்த பிரசங்க பீடத்தை மாற்றணும் அல்ல அப்படின்னு சொன்னார். பலர் பலவிதமான கருத்து சொன்னாங்கன்னு வைத்து கொள்வோமே. இப்போ அவர்கள் சொன்ன கருத்துக்குள்ளாக நான் போகல. என்னுடைய சப்ஜெக்டு எது என்பதை தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பிரசங்க அந்த பீடத்தை நவீன கால முறைக்கு மாற்றுவது தவறு என்று நான் சொல்லவில்லை, புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. ஆனால் அந்த பிரசங்க பீடத்தை அப்படியே வீட்டோடு கூட கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க பாருங்கள், அங்கே தான் இருக்கிறது பிரச்சனை. ஏன்னு சொன்னால், அந்த பிரசங்க பீடம் என்பது ஒரு 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயன்படலாம். அந்த பிரசங்க பீடம் ஒன்று, இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் பயன்படலாம், இல்லை வெள்ளிக்கிழமைகளில் பயன்படலாம். மற்ற நாளில் அந்த பிரசங்க பீடம் பயன்படுமான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு ஒரு கேள்வி என்னான்னு சொன்னால், நாம் சிந்திக்கணும். அதாவது பல சபைகளில் அந்த பிரசங்க பீடத்தை டெக்கரேஷன் பண்ணி அந்த பிரசங்க பீடத்தை இன்றைய லுக்குக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க பாருங்கள். அதை பார்க்கும்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது. பிரசங்க பீடம் இருக்கிறது, ஆனால் பிரசங்க பீடத்திலிருந்து அக்கினி புறப்படுகிறதா? என்ன பிரதர், நீங்களும் அக்கினியை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படி என்று கேட்கலாம். பலர் தவறான அக்கினியை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். பாருங்கள், வார்த்தையும் அக்கினியாக இருக்கிறது, தேவனும் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பிரசங்க பீடம் இருக்கிறது அல்லவா, அதை பலர் பலிபீடம்னு சொல்லுவாங்க. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. ஃப்ரான்ஸில் ஆரம்ப நாட்களில் கிட்டத்தட்ட வந்து 23 வருடத்துக்கு முன்பாக சொல்லுகிறேன். அப்போ அந்த பிரசங்க பீடத்தை ஒரு போதகர் பலிபீடம்னு சொல்லுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பலிபீடம் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிட்டார். பலிபீடம் தேவையில்லை பலி செலுத்த. ஒன்று. ரெண்டாவது, நம்மை பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பலியாக சுகந்த வாசனை காணிக்கையாக முழுவதுமாக பிதாவுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவை பலியை நமக்காக நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது பிரசங்க பீடம் தான், பலிபீடம் என்று இல்லை. அப்போ அவர்கிட்ட சொன்ன பிறகு பலிபீடம் என்று சொல்லக்கூடாது, இது பிரசங்க பீடம் என்று தான் சொன்னேன். இப்போ பலியே கிடையாதாச்ச. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, அவர் நமக்காக மரித்த பிறகு பலிபீடம் எப்படி சொல்ல முடியும்? சில வேளைகள் அந்த பலிபீடம் என்று நினைத்து அந்த பலிபீடத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு வேண்டுவார்கள். அதுவும் நான் சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல தான் முழங்கால் படியிட்டு வேண்டணும் என்று இல்லை. முழங்கால் படியிட்டு அந்த இடத்துல வேண்டுறது தப்பு இல்லை. ஆனால் பலிபீடத்திற்கு முன்பாக பிரசங்க பீடத்தை பலிபீடமாக நினைத்து அங்கே முழங்கால் படியிட்டு வேண்டுகிறார்கள் அல்லவா, அதைத்தான் தவறு. அந்த இடத்துல மட்டும்தான் கர்த்தர் இருக்கிறாரு, அந்த இடத்துல ஜெபித்தா மட்டும்தான் கர்த்தர் கேட்பார், அந்த பலிபீடம் மகா பரிசுத்தமானது அப்படி என்று நினைத்து நாம் மக்களுக்கு முன்பாக அது ஒரு புனித பூமியாக நம்ம காட்டுறோம் பாருங்கள். அங்கே தான் இயேசு கிறிஸ்து உடைக்கிறார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் அப்படின்னு சொன்னார்ல. எங்கும் என்றால் என்ன? அப்போ பிரசங்க பீடத்தில் நின்று மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டுமா என்றால் இல்லை. தேவனுடைய வார்த்தை பேசுவதற்கு பிரசங்க பீடம் தேவையா என்றால் இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை எங்கு வேண்டுமானாலும் பேச முடியும், பேச வேண்டும்.
பவுல் எங்கெங்கெல்லாம் பேசினார்னு பாருங்கள். பவுல் எங்கெங்கெல்லாம் நின்று சாட்சி சொன்னார்னு பாருங்கள். பவுல் எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை போய்த்தார். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களில் பேசினார். ஆனால் ஜெப ஆலயங்களில் மட்டுமா போய்ச்சார்? வழக்கத்தின்படி படகுல போதிக்கிறாரு, வனாந்தரத்தில் உட்காந்து போதிக்கிறாரு, நடக்கும் போது போதிக்கிறாரு. பவுல் ஆற்றங்கரையில் பேசுகிறாரு, நடக்கும் போது பேசுகிறாரு, சந்தவெளியில் பேசுகிறாரு. அதைத்தான் ஒரு தேவ மனிதர் சொல்கிறாரு, மனிதனுக்கு முன்பாக பாவ உலகில் பாவத்துக்கு மரித்திருக்கிற தேசத்தில் பாவத்திற்கு மரித்திருக்கிற ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்க அந்த மனிதனுக்கு முன்பாக, அந்த தேசத்திற்கு முன்பாக, அந்த இடத்திற்கு முன்பாக உன்னுடைய பிரசங்க பீடத்தை போட்டுக்கோன்றாரு. அப்போ பிரசங்கம் பீடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்க பீடத்தை அலங்கரிப்பதற்கு போட்டி நடக்குது, கமிட்டி போடுறாங்க, எவ்வளோ செலவில் அதை செய்யலாம் வாங்கலான்னு. ஆனால் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் வளர்ந்த காலங்களில் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா அந்த பிரசங்க பீடம் ரொம்ப எளிமையாக இருக்கும். வேத வசனம் அந்த பிரசங்க பீடத்திற்கு முன்பாக பெரிய எழுத்தில் இருக்கும், பின்னால் வேத வசனம் எழுதப்பட்டு இருக்கும். எந்த ஒரு சிலுவை அடையாளமும் இருக்காது. ஏன்னா இப்போ இருக்கிற பிரசங்க பீடத்தில் பல சிலுவை அடையாளத்தை காட்டுறாங்க முன்னால். நல்லது. சமீபத்தில் ஒருத்தரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். நீங்கள் இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்துவதற்கு ஓகே, உடல் புறமான அடையாளத்தை காண்பிக்கிறீங்க, இதை பார்த்தோன்னே முஸ்லீம்னு கண்டுபிடிச்சிடுறோம். சபைக்காரங்க கிறிஸ்தவங்க வெளிப்புறமான ஆடையில் அலங்காரத்தில் சில வசனத்தை போட்டுக்கிறதுல, சில கழுத்தில் டாலரு, அதாவது சிலுவை டாலர் மாற்றத்தில் இதை வச்சு கிறிஸ்தவங்க என்று அடையாளப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் பிரியமானவர்களை, பிரசங்க பீடத்தில் சிலுவை போடுவதனால அந்த பிரசங்க பீடத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்பட்டாரா அப்படி என்று ஒரு கேள்வியை நாமே கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய மத்தியில் அடையாளங்கள் நன்றாக இருக்கிறது, அலங்காரங்கள் நன்றாக இருக்கிறது. ஆனால் பிரசங்க பீடத்திலிருந்து தேவ வார்த்தையாகிய அக்கினியும் பட்சிக்கிற அக்கினியமாகிய தேவன் வெளிப்படுகிறாரா என்றால் அங்கே தான் பிரச்சனை. அப்போ நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? யூடியூப் வந்த பிறகு, நேரலை வந்த பிறகு பிரசங்க பீடத்திற்கு கொடுக்கின்ற அலங்காரம் முக்கியம், இசைக்கு கொடுக்குற அலங்காரம் முக்கியம். அடுத்தது அதாவது பின்னால் பண்ணுற டெக்கரேஷனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இல்லை பிரசங்க பீடத்திற்கு முன்பாக பூ அலங்காரம் வைக்கின்ற அது முக்கியத்துவம். இப்படி பல காரியங்கள் நம்மளுடைய நேரத்தையும் பணத்தையும் ஆக்கிரமித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது மிக அதிகமாக. ஆனால் பிரியமானவர்களே, அன்றைக்கு பாருங்களேன், ஏன்னா இப்போ எதற்கு இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த சப்ஜெக்டை நான் முடிக்க விரும்புகிறேன்னா, சமீபத்தில் ஃப்ரான்ஸில் அரசு விடுமுறை ஒன்று வந்தது. அதாவது ஜூர் த பெந்த்கோத், அதாவது பெந்தகோஸ்தே அந்த நாள் ஃப்ரான்ஸில் பொது விடுமுறை, அரசு விடுமுறை. அப்போ எல்லா சபைகளிலும் இந்த தியானம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அந்த தியானத்தில் பிரியமானவர்களே என்ன காரியம் நடந்தது என்பதை வரும் நாட்களில் நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். அப்போ காற்றும் நெருப்பும் இயற்கையினுடைய இருபெரும் விசைகளாக நாம் அறிவியலில் பார்க்கிறோம். பெந்தகோஸ்து நாளில் காற்றும் நெருப்பும் நாம் பார்க்கிறோம். இந்த பெந்தகோஸ்து நாளில் இந்த 2 அடையாளங்கள் காற்று நெருப்பு மேல் வீட்டு அறையில் இருந்தவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, தடுக்க முடியவில்லை. தேவனுடைய அக்கினியாக, தேவனுடைய வார்த்தையாக அங்கு மக்களுக்கு முன்பாக அப்படியே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். பல நாட்டு மக்கள், பல நாட்டு மொழி மக்கள் வந்திருக்கிறார்கள். பாபேல் கோபுரம் தன் பெயர் உண்டாக்க கட்டப்பட்ட இருந்த அந்த பாபேல் கோபுரம், தனக்கு பெயர் உண்டாக்க, நமக்கு பெயர் உண்டாக்க கட்டப்பட்டிருந்த அந்த பாபேல் கோபுரத்தை தேவன் என்ன செஞ்சாருங்க? தடுத்து நிறுத்தி போட்டு மக்களை பிரித்து பலவிதமான பாஷைகளை அங்கு உண்டாக்கினார். இந்த இடத்துல தேவ மனிதர்களை கொண்டு அவர்கள் பேசுகிற தாழ்மொழி இல்லாத பல மொழி பாஷைகளை பேசுகிறவர்கள் புரிந்து கொள்ளுவண்ணுமாக தேவனுடைய அக்கினியாகிய வார்த்தை, தேவனாகிய இருக்கிற அக்கினியாகிய தேவன் அங்கு வெளிப்படுகிறார் என்று பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் தயவு செய்து எடுப்போம்.
பிரசங்க பீடத்தை அலங்கரிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரசங்க பீடத்திற்கு முன்பாக பூக்களை அலங்கரிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரசங்க பீடத்திலிருந்து அக்கினி புறப்பட வேண்டும். அந்த அக்கினி உன்னை சுட்டெரிக்க வேண்டும், கேட்கிற மக்களை சுட்டெரிக்க வேண்டும். அந்த அக்கினி உன்னை புடமிட வேண்டும், என்னை புடமிட வேண்டும். அந்த அக்கினியால் நீயும் வெந்து நானும் வெந்து சுவையுள்ள ஒரு உணவாக மாற்றப்பட வேண்டும். அந்த அக்கினிக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். பிரசங்க பீடத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார் என்ற வார்த்தை வெளிப்பட வேண்டும். கர்த்தர் உரைக்கிறார் என்ற வார்த்தை வெளிப்பட வேண்டும். கர்த்தர் இதை அருவருக்கிறார் என்ற காரியம் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் இதை விரும்புகிறார் என்ற காரியம் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார் என்ற காரியம் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் இதை கேட்கிறார் என்ற காரியம் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் இதை நியாயம் தீர்ப்பார் என்ற காரியம் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் இதற்காக இறங்குவார் என்ற காரியம் வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபை பரிசுத்தத்தின் மேலே நம்மை வளர வைக்கும் என்ற காரியம் பிரசங்க பீடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். பாவத்தை சுட்டி காட்டுகின்ற காரியம் பிரசங்க பீடத்திலிருந்து அக்னியாக புறப்பட்டு வர வேண்டும். யார் செஞ்சாலும் பாவம்தான் என்று தைரியமாக சுட்டி காட்டுகின்ற பிரசங்க பீடத்திலிருந்து அக்னி புறப்பட்டுப்பட வேண்டும். பணத்துக்காகவோ பதவிக்காகவோ பட்டத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ நேரலைக்காகவோ இன்று தேவனுடைய வார்த்தையை மட்டுப்படுத்தி விட வேண்டாம். காற்றாக நெருப்பாக நீங்களும் நானும் நம்முடைய பிரசங்க பீடம் எங்கும் எந்த இடத்திலும் தேவனை கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொண்டு தேவன் நமக்கு பலனையும் கிருபையும் ஞானத்தையும் அறிவையும் தைரியத்தையும் பரிசுத்தத்தையும் தந்து அக்னியாக செயல்பட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய உள்ளம் அலங்கரிக்கப்பட, எங்களுடைய ஆன்மா அலங்கரிக்கப்பட எங்களுக்கு கிருபை தாருங்க. பிரசங்க பீடத்திலிருந்து உங்களுடைய வார்த்தை அக்னியாக மற்றவர்களை சுட்டெரிக்க, நாங்களும் சுட்டெரிக்கப்பட, உமக்காய் அக்னியாய் பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.